அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு பயிரிடப்பட வேண்டிய காலங்கள். தங்களுடைய வாழ்வை வல்ல அல்லாஹ் சொன்னது போல் அமைத்து கொள்ளாமல் மரணிக்க நேரிடுபவர்களுக்கு இறுதி நேரத்தில் மரண தருவாயில் ஏற்பட போகும் அவலத்தை திருமறை குர்ஆன் படம் பிடித்து காட்டுகிறது. உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுங்கள். இறைவா, குறைந்த காலம் வரை எனக்கு நீ அவகாசம் அளித்திருக்க கூடாதா? தர்மம் செய்து நல்லவனாக ஆகியிருப்பேனே என்று அப்போது மனிதன் கூறுவான். அதற்குரிய தவணை வந்துவிட்டால் எவருக்கும் அல்லாஹ் அவகாசம் அளிக்க மாட்டான். நீங்கள் செய்பவதை அல்லாஹ் நன்கறிந்தவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 63 வசனம் 10. முடிவில் அவர்களில் யாருக்கேனும் மரணம் வரும்போது, என் இறைவா, நான் விட்டு வந்ததில் நல்லறம் செய்வதற்காக என்னை திருப்பி அனுப்புங்கள் என்று கூறுவான். அவ்வாறில்லை, இது வாய் வார்த்தைதான். அவன் அதை கூறுகிறான். அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை அவர்களுக்கு பின்னால் திரை உள்ளது. அல் குர்ஆன் அத்தியாயம் 23 வசனம் 99. காலம் கடந்த ஞானம். மரண தருவாயில் வாய்ப்பு மறுக்கப்பட்டது போல் மறுமையிலும் அந்த உன்னத வாய்ப்பு மறுக்கப்படும் என வல்ல அல்லாஹ் எச்சரிக்கின்றான். எங்கள் இறைவா, எங்களை வெளியே அனுப்பு, நாங்கள் செய்து வந்தது போலன்றி நல்லறங்களை செய்கின்றோம் என்று அங்கே அவர்கள் கதறுவார்கள். படிப்பினை பெறும் அளவு உங்களுக்கு நாம் வாழ்நாளை அளித்திருக்கவில்லையா? உங்களிடம் எச்சரிக்கை செய்பவர் வரவில்லையா? எனவே அனுபவியுங்கள். அநீதி இழைத்தோருக்கு எந்த உதவியாளரும் இல்லை என்று கூறப்படும். அல் குர்ஆன் அத்தியாயம் 35 வசனம் 37. முஹம்மதே, அவர்களை வேதனைப்படுத்தும் நாளை பற்றி மனிதர்களுக்கு எச்சரிக்கை செய்வீராக. அந்நாளில் எங்கள் இறைவா, குறைந்த காலம் எங்களுக்கு அவகாசம் அளிப்பாயாக. உனது அழைப்பை ஏற்றுக்கொள்கிறோம், தூதர்களை பின்பற்றுகிறோம் என்று அநீதி இழைத்தோர் கூறுவார்கள். உங்களுக்கு அழிவே வராது என்று இதற்கு முன் சத்தியம் செய்து நீங்கள் கூறிக்கொண்டிருக்கவில்லையா? அல் குர்ஆன் அத்தியாயம் 14 வசனம் 44. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.